ரீசெண்டாக இந்தியாவில் மாஸ்டர்ஸ் படித்த ஒருத்தர் பியூன் ஜாபுக்கு அப்ளை பண்ணது ராஜஸ்தானில் ரொம்ப வைரலான நியூஸ் ஆச்சு. இந்தியாவில் பல இடங்களில் டிகிரி சர்டிஃபிகேட்டை ஃபேக்காக பிரிண்ட் பண்ணி விற்கிறாங்க. ரிசர்ச் பேப்பர்ஸ், இனோவேஷன், பேட்டன்ட் மாதிரியான விஷயங்களில் இந்தியா ரொம்பவே பின்தங்கியிருக்கு. உலகத்தில் இருக்க நாடுகளில் இனோவேஷனில் 48வது இடத்தையும் க்ரியேட்டிவிட்டியில் 64வது இடத்துலையும் இந்தியா இருக்குது. 2015 டேட்டா படி ரிசர்ச் அண்ட் பேட்டன்ட்டில் மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணால் இந்தியா ரொம்பவே கம்மியான இடத்துல இருக்குது. இந்தியாவில் கிட்டத்தட்ட 1113 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஒரு யூனிவர்சிட்டிஸ் கீழேயும் பல காலேஜஸும் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு 65 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த யூனிவர்சிட்டிஸில் இருந்து வெளியே வராங்க. இது உலகத்திலேயே ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ். ஜெர்மனியில் ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கிராஜுவேட் ஆகுறாங்க. ஆனால் ஜெர்மனியோட பேட்டன்ட் அப்ளிகேஷன்ஸ் இந்தியாவோட 10 மடங்கு அதிகமாக இருக்குது. சில பேர் இந்தியன் யங்ஸ்டர்ஸ் கிட்ட டிகிரி இருக்குது, ஆனால் அதுக்கு ஏற்ற ஸ்கில்ஸும் எபிலிட்டிஸும் இல்லைன்னு சொல்கிறாங்க. நம்ம நாட்டில் ஹையர் எஜுகேஷனோட நிலைமை இவ்வளோ மோசமாக இருக்க என்ன காரணம்? ஏன் ஒரு வருஷமும் பல லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஹையர் எஜுகேஷனுக்காக வேறு நாடுகளுக்கு போகிறாங்க? இந்தியாவோட ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் ஏன் இவ்வளோ மோசமான நிலைமையில் இருக்குன்னு எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறோம். இதை பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்தியாவில் இருக்க பல காலேஜஸ் 100% பிளேஸ்மெண்ட் கேரண்டின்னு அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. ஆனால் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்ன்ற பேப்பர் என்ன சொல்லுதுன்னா, இதில் 45% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் உண்மையிலேயே வேலை கிடைக்குதுன்னு சொல்லுது. 2023 மட்டும் இந்தியாவில் $6.5 பில்லியன், அதாவது 50,000 கோடிக்கு மேலே ஹையர் எஜுகேஷனுக்காக செலவு பண்ணப்பட்டிருக்கு. இது ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. 2028 எஜுகேஷன் 1 லட்சம் கோடி மதிப்புள்ள ஒரு பிஸ்னஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ காசு இந்த எஜுகேஷன் பிஸ்னஸில் இருக்கனாலேயே ஒரு வருஷமும் புதுசாக யூனிவர்சிட்டிஸும் காலேஜஸும் ஓப்பன் ஆகுது. இதில் பாதிக்கும் மேலே இருக்க காலேஜஸில் எஜுகேஷனுக்கான ப்ராப்பர் ஸ்டாண்டர்ட்ஸ் கூட ஃபாலோ பண்ணப்படலைன்றது தான் கசப்பான உண்மை. இந்தியாவில் இருக்க 1113 யூனிவர்சிட்டிஸ் யூஜிசியால் அப்ரூவ் பண்ணப்பட்ட யூனிவர்சிட்டிஸ். ஆனால் இதில் 50 யூனிவர்சிட்டிஸ் மட்டும்தான் ஆன்லைன் எஜுகேஷனுக்கு அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. இருந்தாலும் பல யூனிவர்சிட்டிஸ் யூஜிசியோட அப்ரூவல் இல்லாமலேயே ஆன்லைன் கோர்ஸை விற்கிறாங்க, அதுக்கு டிகிரியும் கொடுக்குறாங்க. ஆனால் யூஜிசியோட அப்ரூவல் இல்லாத காலேஜஸ் கிட்ட இருந்து கிடைக்கிற டிகிரிக்கு எந்த விதமான வேல்யூவும் கிடையாது. கடைசி 5 வருஷத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 140 புது யூனிவர்சிட்டிஸ் ஓப்பன் ஆயிருக்குன்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் சொல்லுது. இதெல்லாம் கேட்கும்போது இந்தியா ஃபாஸ்ட்டாக வளர்கிறதுக்கு இந்த மாதிரி காலேஜஸ் தான் ஹெல்ப் பண்ணுதுன்னு நமக்கு தோணும். என்னதான் இந்தியாவோட பெஸ்ட் காலேஜஸ் இந்தியாவோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தாலும் சில யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ் சரியான ப்ரொஃபஸர் இல்லாமல், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமல், ரெகுலராக கிளாஸ் கூட நடத்த முடியாமல், பழைய சிலபஸ், ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், ஜாப் பிளேஸ்மெண்ட்னு எதுவும் இல்லாமல் இருக்கிறதும் நமக்கு ரிப்போர்ட்ஸ் மூலமாக தெரியுது. காலேஜஸை பெருசாக அழகாக கட்டிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ப்ரொஃபஸரை வச்சு சொல்லிக் கொடுக்குறாங்க. அந்த ப்ரொஃபஸர்ஸுக்கு சரியான ட்ரைனிங்காக கூட இவங்க பெருசாக செலவு பண்ணுறதில்ல. சரியான லேப் ஃபெசிலிட்டிஸும் இருக்கிறதில்ல. இதெல்லாம் சில ஸ்டூடெண்ட்ஸ் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு கிளாஸ் அட்டென்ட் பண்ணாமல் பங்க் பண்ணுறாங்க. இந்த மாதிரி காலேஜஸில் மாஸ்டர்ஸ் பண்ணுற சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மெயில் எழுதுறதுக்கு கூட சில சமயத்தில் நாலேஜ் இருக்க மாட்டேங்குதுன்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. டெக்னிக்கல் கோர்சஸ் இந்த பேரில் பல வருஷங்களாக யூஸ்லேயே இல்லாத விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கும் காலேஜஸோட சிலபஸ் இருக்குன்றது ரொம்பவே வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். அட்மிஷன் டைமில் 100% பிளேஸ்மெண்ட் கேரண்டின்னு சொல்கிற சில காலேஜஸ் பிளேஸ்மெண்ட்னு வரும்போது அதுக்கு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு அரியது இருந்தாலோ, ஏதாச்சும் சப்ஜெக்டில் 60% மார்க்கு கம்மியாக இருந்தாலோ, 10th 12th 75% மார்க்கு கம்மியாக இருந்தாலோ பிளேஸ்மெண்ட் அட்டென்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. மீதி இருக்க பிளேஸ்மெண்ட் அட்டென்ட் பண்ணுற சிலது பிளேஸ் ஆகலைன்னா கூட எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு ஐடி கம்பெனி கூட டைப் வச்சுக்கிட்டு அவங்களையும் மினிமம் சேலரிக்கு ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை வாங்கி கொடுத்துருவாங்க. அதை 100% பிளேஸ்மெண்ட் கேரண்டின்னு சொல்லி அடுத்த பேட்ச் அட்மிஷனுக்கு அட்வர்டைஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிருவாங்க. சேலரி பேக்கேஜில் கூட இதே மாதிரி பண்ணுற காலேஜஸ் இருக்குது. காலேஜில் இருக்க 90% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் 2 to 3 lakhs சேலரியில் பிளேஸ் ஆகிருப்பாங்க. யாரோ 1-2 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் 10 to 15 lakhs சேலரியில் பிளேஸ் ஆகிருப்பாங்க. ஆனால் அட்வர்டைஸ்மெண்ட்டில் அப் டு 15 lakhs சேலரின்னு அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் மோசம்னு நம்ம நினச்சா இதோட மோசமாக ஏமாத்துற சில பேர் இருக்காங்க. அவங்க 3 மாதத்தில் லா டிகிரி, 5 மாதத்தில் இன்ஜினியரிங் டிகிரி, 2 மாதத்தில் மாஸ்டர்ஸ் டிகிரி வாங்கணுன்னா எங்கள் கிட்ட வாங்கன்னு அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. இதில் நீங்கள் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ண தேவையில்லை, காசு கொடுத்து டிகிரியை மட்டும் வாங்கிக்கலான்னு சொல்கிறாங்க.
2 வருஷத்துக்கு முன்னாடி டெல்லியில் UGC 21 யூனிவர்சிட்டிஸ் அப்ரூவல் இல்லாமல் ஃபேக் டிகிரியை கொடுக்கறத கண்டுபிடிச்சு அந்த யூனிவர்சிட்டிஸை இழுத்து மூடினாங்க. இந்த மாதிரி இன்னும் எத்தனை காலேஜஸ் மாட்டாமல் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஒரு வருஷமும் லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி காலேஜ் யூனிவர்சிட்டிஸில் அட்மிஷன் கிடச்சி, ஆனால் உள்ளே போனால் தான் அந்த காலேஜஸோட உண்மையான நிலைமை புரியுது. ப்ரைவேட் காலேஜஸில் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னா கவர்மெண்ட் காலேஜஸில் டோட்டலாக வேறு வகையான பிரச்சனை இருக்குது. கவர்மெண்ட் காலேஜஸில் ரிசர்ச்க்கு தேவையான ஃபண்ட்ஸ் இருக்கிறது இல்லை. இதுதான் அவங்களோட மெயின் ப்ராப்ளமே. இதனாலேயே நல்ல கவர்மெண்ட் காலேஜாக இருந்தால் கூட அவங்க ரேங்க் ரொம்பவே கம்மியாக இருக்குது. போதிய ஃபண்ட்ஸ் இல்லாத காரணத்தினால காலேஜால் ரிசர்ச்சுக்கு தேவையான ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்க முடியறதில்லை. இந்தியாவோட GDPயில் 4.6% மட்டும்தான் எஜுகேஷனுக்காக செலவு பண்ணப்படுது. ஆனால் இந்தியா அளவுக்கு வளர்ச்சி அடையாத சில நாடுகள் கூட இதோட அதிகமாக எஜுகேஷனுக்காக செலவு பண்ணுதுன்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. இந்த மாதிரி பல காரணங்களால் ஸ்டூடெண்ட்ஸ் மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சிருந்தாலும் கடைசியில் வேலை இல்லாமலேயோ இல்லை முதல்ல சொன்ன மாதிரி பியூன் வேலைக்கு மாஸ்டர்ஸ் படித்தவங்க அப்ளை பண்ணுற நிலைமை வருது. இதனால தான் காசு இருக்கவங்க ஹையர் எஜுகேஷனுக்கு இந்தியாவை விட்டு வேறு நாட்டுக்கு போயிடுறாங்க. ஆனால் இது எல்லாருக்கும் சாத்தியம் கிடையாது. வெளிநாட்டுக்கு போகிறவங்க கூட அங்கே நிறைய பிரச்சனைகளை அனுபவிக்க வேண்டி வருது. இந்தியா உலகத்தோட யங்கஸ்ட் நேஷன். ஆனால் நம்ம நாட்டோட இளைஞர்களுக்கே இந்த மாதிரியான ஃபேக் டிகிரி, ஃபேக் காலேஜ், ஃபேக் பிளேஸ்மெண்ட் ப்ராமிஸ் மாதிரியான விஷயங்களால் அவதிப்படுறாங்க. நம்ம நாட்டில் சரியான எஜுகேஷன் இருந்தால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வெளிநாட்டை தேடி போக வேண்டி வராது. நல்ல காலேஜஸ் இருந்தால் நல்ல டேலண்ட் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் உருவாகுவாங்க. நல்ல டேலண்ட் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா நல்ல ஜாப்ஸ் கிடைக்கும். இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸில் நேஷ்னல் எஜுகேஷன் ஃபண்ட் அப்புறம் நேஷ்னல் ரிசர்ச் ஃபண்டை கவர்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ண போகிறதா பார்த்தேன். இது உண்மையாகவே ரொம்ப நல்ல விஷயம். அதோடு சேர்த்து இந்த மாதிரி ஃபேக் டிகிரி, ஃபேக் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்களுக்கு கடுமையான தண்டனையும் கொடுக்கணும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் அண்ட் என்டர்டெய்னிங்கான வீடியோஸ்க்கு டீப் டைவ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.